ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மீனாட்சி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க அரியலூரில் வசிக்கிறாங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரியும் இவங்களுடைய ஜாதகத்துக்கு ஒத்து வர மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலுங்கிறதுனால இவ்வளோ வருடம் திருமணம் தள்ளி போனதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு வீட்டோட மனம் வாங்கினா எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்னு வசதியெல்லாம் இருக்கிறதுனால வீட்டோட மணமகனா வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இவங்கள கூடவே பிஇ எம்இ முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது நல்ல வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இவங்களுடைய பிஸ்னஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போகிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு நல்லாவே செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். வரன் பேர் பார்த்தீங்கன்னா நிஷா, வயது 37 வயது ஆகுதுங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருவள்ளூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுனால இவங்க ஒரு பெண் குழந்தை வச்சுட்டு தனிமையில் தான் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா வீட்டு சைடு ஒரு வீடு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் இதே ஜாதியிலே முடிஞ்ச அளவு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வரக்கூடியவர் படிக்கலைனா கூட ஓகே தாங்க, நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஒரு நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.